பேரு அதோடைய 47 நாள் ஆத்தா ஆத்தா என்ன வளர்த்தியா என்ன மாதிரி யாரும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க எப்படின்னா சரியான ஒரு ஹாய். சரியான ஒரு ஆள். டேய் என்னடா மூஞ்சி இது? இல்ல ஆயா எடுத்துக்கிட்டு இருக்கா. சரியான சரியான ஒரு ஹாய். இப்போ முடிச்சிட்டு இருக்கா ப்ரான. நான் கஷ்டப்பட்டு 47 days இருந்திருக்கேன். எதுக்கு இப்ப இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? 47 days கழிச்சு சாப்பிடுறதுக்கு அதுக்கு நீ இல்லாம இருந்திருக்கலாமே. இது அந்த 40 days முன்னாடி நீ சொல்லிருக்க கூடாது. அப்போல நான் ஆசையா வளர்த்த சிக்கன் வந்து நான் போயிட்டு வரதுக்குள்ள ஆசையா வளர்த்த சிக்கனா? ஆமா. நீ இப்ப பாக்கவும் சின்ன வயசு மாதிரி தான் இருக்கு. சரி நாங்களும் சேட் ஆயிட்டோம். ரொம்ப சேடா சொல்லுவீங்க. ஆனா அழுவுது. நான் சின்ன வயசுல வந்து கோழி ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருந்தேன். ஓகேவா? அப்ப என்னாச்சுன்னா நான் பாட்டி வீட்டுல இருந்து வேற பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்து பாக்குறேன் செஞ்சு சாப்பிட்டாங்க. ஒரு ஆண் கோழி சிக்கன் குழம்பு வந்து வீட்டுல சிக்கன் குழம்பு செஞ்சுட்டாங்க. அவாய்ட் பண்ண முடியாது, சாப்பிட்டோம் கைஸ். அவ்வளவுதான். சாரி சார், சொல்லு. நான் போயிட்டு வந்து பாக்குறேன் இந்த கோழி இன்னொரு கோழியோட ஓடி போச்சு. பேசவே மாட்டேங்கிறாங்க. டென்ஷன் ஏத்துறாங்க என்ன அப்படியே. நீங்க பாருங்க இப்ப போயிட்டு வந்து பாக்குறேன். என்ன பண்ணிட்ட? பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு போட்டுல கொஞ்சோண்டு போலான்னு போயிட்டு தேடுறேன். அப்புறம் நானும் சாப்பிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த சிக்கன் தான் அந்த சிக்கன். இல்ல கேளுங்க. நான் போயிட்டு வந்து பாக்குறேன் பாட்டி வந்து சமைச்சு வச்சிருந்தேன். அந்த சிக்கனை செஞ்சுட்டாங்க. நான் சாப்பிட்டேன். சமைச்சு வச்சிருந்தேன். சீக்கிரம். இப்படி துப்புறனா எப்படி நான் புரியுது? சின்ன வயசுல வந்து எனக்கு நல்லா பொறுமை இல்ல. சாப்பிடுவேன். ஓகே. ஆமா. ஆனா பாட்டி வீட்டுல நான் ஸ்டே பண்ணும்போது பாட்டி வந்து சமைச்சு வைக்கிறேன் போயிட்டு வா, சின்ன பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து பாக்குறேன் பாட்டி ஏதாவது சிக்கன் கறி பண்ணி வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. சாப்பிடலாம்னு உட்காரும் போது என்னாச்சு எனக்கு ரொம்ப அந்த கோழி பசிச்சு. பேசிச்சு. ஆத்தா ஆத்தா என்ன வளர்த்தியா ஆத்தா? ஆத்தா குழம்புல மிதக்குற. அப்புறம் எனக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னு சொன்ன தீனா ஐ காண்ட் டு எனிதிங் தீனா. வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். சரி ஓகே गाइस. நான் போயிட்டு ஸ்வீட் பண்ண போறேன். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இன்னைக்கு யாரெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டீங்களோ அவங்க எல்லாரும் வந்து இங்க டேக் பண்ணுங்க நீங்க என்ன நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாக் பண்ணும்போது எப்படி நான்வெஜ் சாப்பிடுன்னு சொல்ல முடியும்? அவங்க கமெண்ட் பண்ணாதான் டாக் சொன்னாங்க. அதுதான் கமெண்ட் இன்னைக்கு எல்லாம் யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் போடுங்க. கமெண்ட்ல வந்து நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் இந்த நான்வெஜ் சாப்பிட்டேன். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ப்ரான்ல ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ஒரு டிஷ் தெரியும்னா அந்த பேரு அதோடைய ரெசிபி அப்படின்னு என்ன பண்றாங்க? அவங்க ஒண்ணுமே பண்றது இல்லம்மா. பாரதிய கஷ்டமா இருக்கிறாங்க. சும்மா இருக்காங்களா? பிரச்சனை இல்ல. நாங்க உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறோம். எடிட் ஒர்க் இருக்கு கிட்ட, வீடியோ வந்து பார்ட் பண்ற ஒர்க் இருக்கு, எடுக்கிற ஒர்க் இருக்கு, பேக்கப் ஒர்க். அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா? ஆமா அவர் எது கேட்க போன? பேர் நல்லா இருக்கு. கல்யாணம் பண்ணீங்க? அவருக்காக நீங்க வைஃப் கூடயே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டது. எல்லா வேலையும் இறக்க போறேன் நான் இப்போ. 47 நாள் கஷ்டம். எவ்வளவு கஷ்டம்? ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இந்த மாதிரி யாரும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட். நம்ம கஷ்டத்தை பத்தி வெளியில சொல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர். ஃபர்ஸ்ட் we gonna open. எனக்கே தெரியல நான் என்ன பண்ணுவேன். நான் முடிச்ச முட்டை இல்ல அவங்கலாம் ஒரு இல்ல உப்பு கறி பிரான் யாருக்கெல்லாம் தெரியும்? 65 யாருக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்காது. கண்டிப்பா அதை ஜஸ்டி பண்ணல. சோ I have it. நான் பண்ணலங்க. நான் காலையில நான் சாப்பிட்டேன். ஸ்வீட் செமையா இல்ல சுகர் கட்டி நான் சாப்பிட்டேன். இல்ல பாருங்க எவ்வளவு முந்திரி. வாவ் கீ அதுல அப்படி கைண்ட் ஆஃப் ஹெல்தி குடிக்குது. கம்பாஹோ
சாப்பிடுறேன்.